அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை சுற்றின ஒரே போராட்டத்தையே உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாதபடிக்கு, வேலை ஸ்தலத்திலையும் ஒரு சமாதானம் இல்லாதபடிக்கு, ஒரு சமாதானத்தை உணராதபடிக்கு ஏதோ ஒரு போராட்டத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறதாக ஆவியானவர் காண்பிக்கிறார். இன்றைக்கி இந்த போராட்டத்தில் இருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, கேடகமானவர் என்பதை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த பழைய நாட்களெல்லாம் யுத்தத்துக்கு போகிறதற்கு 2 ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது. ஒரு ஆயுதம் ஈட்டி. ஈட்டி என்பது என்ன? சத்துருக்கள் மேல் எய்வதற்கு, சத்துருக்களை தாக்குவதற்கு. இன்னொரு ஆயுதம் என்னது? கேடகம். இந்த கேடகம் எதற்கு? சத்துருக்கள் நம்ம மேலே எய்கிறது அம்பு, ஈட்டி எல்லாவற்றையும் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்குத்தான் என்ன செய்து சொன்னால் கேடகம் பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு பாதுகாவலராய் இருப்பேன், நானே உன்னை பாதுகாக்கிறதா இருப்பேன். உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்களா? உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் தாயத்து, உனக்கு விரோதமாய் ஏவல், உனக்கு விரோதமாய் பில்லி சூனியம், உன் பிசினஸை கெடுக்கிறதற்கு, உன் குடும்பத்தின் காரியத்தை கெடுக்கிறதற்கு, உன் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு, உன் ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு எத்தனை காரியங்கள், உனக்கு விரோதமாய் எத்தனை அம்புகள், உனக்கு விரோதமாய் எத்தனை வில்கள் வந்தாலும் நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்பதாக கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். எப்பா, நான் தான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஆபிரகாம் 318 பேரை என்ன செய்கிறார்? யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அந்த 318 பேரும் பாருங்க, ஆபிரகாம் யுத்தத்தை நடத்துகிறவர் கிடையாதுங்க, யுத்த வீரனும் கிடையாது. ஆபிரகாம் சாதாரண மந்தை மேய்க்கிறவர். மந்தை தான் அவருக்கு இருந்தது. ஆனால் மந்தை மேய்க்கிறவர் யுத்தத்தை நடத்துகிறார் என்றால் லோத்துவை குறித்ததான ஒரு வைராக்கியம், அதே போல தேவனை குறித்த ஒரு வைராக்கியம். லோத்துவையா கொண்டு போனார்கள், அது மாத்திரமல்ல லோத்துடைய உடைமையாக கொண்டு போனார்கள். அந்த வைராக்கியம் அவனை யுத்தத்தை நடத்த வைத்தது. அந்த யுத்தத்தில் கர்த்தர் தான் அவனுக்கு பாதுகாவலராக இருந்தார். யுத்தத்தில் ஜெயத்தை கர்த்தர் தான் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துல போய் நான் வீட்டை கட்டினேன், எனக்கு யுத்தமே ஓயலை, எனக்கு நிம்மதியே இல்லை, இந்த இடத்த விட்டு பேசாமல் போயிடலாம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாயா? உன்னை ஆண்டவர் அதற்கு கொண்டு போகவில்லை. உனக்கு கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார். அதே போல் வேலை செல்கிற இடத்துல கேடகமாக இருக்கிறார். உன் போக்கில் வரத்தில் கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். சத்துருகள் என்ன அம்புகள் உனக்கு விரோதமாக எய்தாலும் சரி, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உனக்கு கேடகமாக இருப்பார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் அதை தான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் தஞ்சம் என்று சொல்லி தாவீதும் அப்படிதான் அறிக்கையிட்டார். தாவீது போன இடத்திலெல்லாம் தேவன் காத்தார். உன்னை காத்து நடத்துவார். அந்த கேடகம் உனக்கு இருக்கிறது, அதை பிடித்துக்கொள், அந்த வார்த்தைக்குள் நீ இரு, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுக்கு கேடகமாயிருந்து என் ஆண்டவர் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.